up and welcome Mrs. Hema Malini joining us from the US. Welcome, ம். Auntie. How are you doing? ஹலோ குட் மார்னிங். எங்களுக்கு குட் மார்னிங். ராமநவமி தீம்ல பாட போறேன். ஜெகம் புகழும் லவகுஷான்ற மூவில பி லீலா அண்ட் சுஷிலா பாடினது. நான் ஒரு 10 வயசுல இந்த பாட்டு கத்துண்டது. ஸோ ரொம்ப பிடிச்சு எங்களை இம்ப்ரெஸ் பண்ண பாட்டு இது. கேவி மகாதேவன் மியூசிக்கு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன நல்ல படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி அது. குழந்தைகளுக்கு அந்த காலத்துல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்த படம். ஸோ ஐ வுட் லைக் டு சிங் தட் சாங் ஃபார் ராமநவமி இது. ஸோ Wonderful. எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். பெரிய கொஞ்சம் லென்த்தி சாங். கிடுகிடுன்னு நடுவுல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டேன் நான். எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே ஒரு தடவை பாடின்னு ஓட போறேன் அப்படியே கடகடான்னு. Yeah, thank you so much for keeping up the time of 5 minutes. Thank you. ஓகே, தேங்க்யூ. ஷால் ஐ ஸ்டார்ட்? ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே, இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இணையே இல்லாத காவியமாகும் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தால் அவர் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர், கனிவுள்ள பரத சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே, காட்டினில் கௌஷிகன் நியாயத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே, கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே. தாடகை சுபாகுவை தரையினை வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே, பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் சீர்பெரும் மிதிலை நகர் நாடி சென்றனரே, வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டான், காதலினால் இருவர் கண்கள் கலந்தன, கன்னியை வில்லடித்தே சொந்தமும் கொண்டான். ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தை தனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான், அரும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவிலா ஆனந்த நிலையை கண்டான். மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே, மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே, மந்தரை போதனையால் மனமாறி கைகேயி மணிமுடி பரதன் சூடி நாட்டை ஆளவும், வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமது கேட்டாள். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தை உனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டேவில் எடுத்த தம்பி இலக்குவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர உரி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே முறையல்ல போவதென்று தடுத்தனர் சென்று,
ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றானே. கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதை காட்டினான் அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோன் கூரம்பால் அவளை மானபங்கம் செய்து விரட்டி விட்டான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றான். ராமன் தேடி சென்றான். வழியிலே ஜட்டாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் ஹனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னையை என்றே ராமரை சேவித்தே நின்றான். கடலை கடந்து ஐயன் வானர சேனையுடன் சென்றான். வானர சேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்க செய்தான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிசாகர விநாசகரம் நமாமி. தேங்க்யூ. வாவ், இதுதான் ராமாயணம் ஃபுல் எபிக் கேட்கணும்னா ஒரு பாடல் மூலமா. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் ஆண்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. தட் டு when you were a child you learned this அப்படிங்கிறது நிஜமாவே it was wonderful. அதனாலதான் நல்லா ஞாபகம் இருக்கு. இல்ல சின்ன வயசுல கத்துனது தான் ஞாபகம் இருக்கும், அப்புறம் கத்துனதெல்லாம் மறந்து போயிடுறது. அதனால தேங்க்யூ so much for patient listening. It was quite a lengthy one, I know, but thank you so much for giving me this opportunity. Thank you. Bye. Thank you very much for bringing this.